வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம். ஓகே, இப்போ முக்கியமான டாபிக் என்னென்னா, சரி நம்ம தலைவர் ட்ரம்ப்பை பற்றி இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம். அவரோட ஆக்சுவலி அந்த எமர்ஜென்சி டைமில் 1976 எமர்ஜென்சி டைமில் கொண்டு வந்தது தான் அந்த டேரிஃபோட அந்த சட்டத்திட்டங்கள். இப்போ வந்து அந்த சட்டத்திட்டத்திலேருந்து அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து மேல் விலக்கு போட்டு அது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அங்கே 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 பொறுத்தளவு வேர்ல்டு டேரிஃப் படி 10% வந்து எல்லாத்துக்குமே வேர்ல்டு டேரிஃப் படி போட்டிருக்காரு. குளோபல் லெவலில் யூஎஸ்க்கு வர பொருள் எல்லாமே 10% டேரிஃபில் வந்து இனிமேல் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. 18% இருந்த இந்தியா குட்ஸுக்கான ட்ரேடோட இது வந்து இப்போ வந்து 10% மாறினதுனால நல்ல அங்கே கிஃப்ட் நிஃப்டியில் வந்து நல்ல க்ரோத் இருந்திருக்கும். அதனால் மண்டே வந்து நம்ம நிஃப்டிலையும் நிறைய கேப்பப் ஆகி ஓப்பன் ஆகுன்ற மாதிரி ஒரு இது போயின்னு இருக்குது. கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் சில்வரு கோல்டுலாம் கொஞ்சம் சரியும், 2%லேருந்து 3% கூட சரியும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கவங்க லாங் டேர்மாக மாற்றிடலாம். இப்போது ஈக்விட்டியில் இருக்கிறவங்க மட்டும் எந்த செக்டார் நல்ல க்ரோத் இருக்குதுன்னு பார்த்து அந்த செக்டாருக்குள்ள நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்எஃப்ஐஏயும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் அதிக லெவலில் இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஐஏயும் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க, எஃப்எஃப்ஐயும் எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பியும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.